ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டிலே எப்படி கருவேப்பிலை பொடி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம். தேவையான பொருள் இந்த ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு, பெருங்காயப்பொடி, தேவையான அளவு வத்து, தேவையான அளவு பூண்டு. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். மிதமான சூட்டில் இது பண்ணணும், பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனை வரந்தட்டிக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். கடலைப்பருப்பை நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கருகிடக்கூடாது. நல்லா மிதமான சூட்டில் இது பண்ணி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். இப்படி வந்து ஆல்ரெடி காய வச்சு எடுத்துருந்தோம், அதனால் லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போது வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது கூடயே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மூணையும் சேர்த்து நல்லா வறுத்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு பொடியாக அரைச்சிக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம், அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சாச்சு. சூடு ஆறுனதும் மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கருவேப்பிலை பொடி தயார் பண்ணியாச்சு. இதை சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆறினோடனே இன்னொரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். 6 மாதம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.